வெல்கம் டு ஜெயம் மீடியா விஷன். இது வந்து எங்க அம்மா படிச்சிட்டு இருக்கும்போது வாங்கி சாப்பிட்ட 90s கிட்ஸ் மிட்டாய். இது இங்க பாருங்க, இது வந்து எள்ளு மிட்டாய். எள்ளு மிட்டாயில பொரிகடலை எல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே 90s கிட்ஸில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கி யூஸ் பண்ண ஸ்நாக்ஸ் இது எல்லாமேவும். இன்றைக்கி கடையில் போகும்போது இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொன்னேன், அப்படியா அப்படின்னு புதுசாக கேட்குறாங்க இதெல்லாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் போடுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன மிட்டாய் ஜெஷின்னு சொல்லியிருக்கேன்? எள்ளு மிட்டாய். இதில் என்னென்னலாம் இருக்கும்? பொரிகடலை, எள்ளு, சீனி. இனிப்புக்கு சீனி. எள்ளு மிட்டாய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள்லாம் எள்ளு சாப்பிட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அந்த எள்ளு மிட்டாய் பேக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் சொன்னாங்க. அடுத்தது அப்பளம். அப்பளம் ஓகே. பாருங்க, இதோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா தான் சொன்னாங்க. பம்பர மிட்டாய் முக்கியமான ஒன்று பம்பர மிட்டாய். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்கின உடனே வீடியோ எடுப்புண்டா வைங்கடா அப்படின்னு கேட்டேன், யாருமே கேட்கல. இதில் வந்து இந்த மாதிரி கயர் கொடுத்துருப்பாங்க. அந்த கயரை வந்து மதுசரா ஃபஸ்ட்டு எடுத்துட்டா. கயரை வந்து நம்ம பொறுமையாக எடுத்து அந்த சாக்லேட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க 2 ஓட்டை. அந்த 2 ஓட்டைக்கு நடுவில் தான் இந்த மாதிரி மதுசரா விளையாடவே ஆரம்பிச்சாச்சு. இந்த மிட்டாயை நடுவில் நிப்பாட்டிட்டு 2 சைடு இப்படி சுற்றிட்டு விளையாடலாம். அப்படியே வாயில் வச்சு கடிச்சிக்கிடலாம். அந்த மாதிரி விளையாடலாம், சாப்பிடலாம், விளையாடலாம், சாப்பிடலாம். இதெல்லாம் சின்ன வயசில் நீங்கள் விளையாண்ட ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு. மதுசரா இது என்ன மிட்டாய்? பம்பர மிட்டாய். சரி, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 ரூபா, 10 ருபீஸ் தான் சொன்னாங்க. இதில் எத்தனை பீஸ் இருக்கு? 10 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 4, 5, 6, 7, 8, 2 பீஸ் சாப்பிட்டாச்சு. 3 பீஸ் அப்போ 11 பீஸ் வந்திருக்கா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு. அடுத்தது ஜெல்லி மிட்டாய். ஜெல்லியில் வந்து சீனியை வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். இதுலயே 2 கலர் இருக்குது. எல்லோவும் அடுத்து இந்த இருக்கு பாருங்க, பிங்க், டார்க் பிங்க். இது பிங்க் கலர். அப்படியே வாயில போட்டோன்னே கரைஞ்சிரும். நீங்க போடு ஒண்ணு. அடுத்தது பாலாடை. இதுல என்ன கலர் இருக்கு? ஆரஞ்சும் எல்லோ. இதில் 2 கலர் இருக்குது. இது வாயில் போட்டோம் அப்படின்னா இதெல்லாம் 90s கிட்ஸ் சாப்பிட்ருப்பீங்க எல்லாருமே. இதெல்லாம் செம்மையாக இருக்கும். வாயில் போட்டால் அப்படியே நல்லா அப்படியே நாக்கில் அந்த இருக்கிற எச்சிக்கு அப்படியே நல்லா கரைஞ்சிரும். அப்படியேவும் ஒட்டிக்கும். இதோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 20 ரூபா தான். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. கேரி பேக்லாம் ரொம்ப மெல்லிஸாக தான் போட்டிருக்காங்க. ஈஸியாக உடனே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சின்ன பிள்ளைய கூட டக்குன்னு அவங்களாவே ஓப்பன் பண்ணி சாப்பிட்றலாம். பாருங்க, ஒரு தின்னான பேப்பர் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டோம்ப்பா, ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. சவுண்டு கேட்குது. அங்கே பேப்பர் மாதிரி தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. அப்பா வாங்கிட்டாங்க. சரி, அடுத்து ஓப்பன் பண்ணலாமா? மதுசரா அந்த பம்பர மிட்டாயை கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பா அவளுக்கு வீடியோ ஃபுல்லாக. அவளுக்கு நல்லா இருக்கு விளையாடுறதுக்கு. சரி, இப்படி தெரிஞ்ச முதல்ல பம்பர மிட்டாயை சுற்ற வச்சு இவளை உட்கார வச்சுருக்கேன் முதலேவா. இது வந்து என்ன சொல்லுவாங்க? இது உப்பு கடலைம்பாங்க. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இது நல்லா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கும். ப்ளஸ் இதே இதில் கடுக்குன்னு உள்ள இதுவும் இருக்கும். எல்லாமே மிக்சடாக இருக்கும். இந்த பேக்கெட்டே 10 ரூபா தான் கொடுத்தாங்க. பரவாயில்ல, பேக்கெட்டே 10 ரூபானா இப்போ இருக்கிற காலத்தில் 10 ரூபானா ஓகே தான், ஒர்த்தபிள் தான். இதில் வந்து உப்பு அந்த மாதிரி கலந்துருக்காங்க. எல்லாரோடைய ஃபேவரட் தேன் மிட்டாய் 20 ரூபா. 20 ரூபா தானே? கடைசி குலோப் ஜாமுன். குட்டி குலோப் ஜாமுன். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வாங்கியிருப்போம். ஞாபகம் இருக்கா?
ரூபாய்க்கு 4 கொடுப்பாங்க. ஒரு தேன் மிட்டாய் 4 ரூபா. இப்போல்லாம் இது பார்த்தோம்னா ஒரு தேன் மிட்டாய் ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி முந்தி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தேன் மிட்டாய் 4 ரூபா, ரூபா கொண்டு போவோம், இல்லை 50 பைசா கொண்டு போவோம். 2 மிட்டாய் வாங்குவோம். நிஜமாக அது அப்போல்லாம் நாங்கள் இதில் 2 வாங்குறதே பெரிய அதிசயம். இப்போ நாங்கள் இதை பேக்கெட்டாக வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அந்தளவுக்கு நாங்களாம் முன்னேறிட்டோம். சரி, ஓகே. நம்ம முன்னேறல, டெக்னாலஜி முன்னேறி இருக்கு. சரி, ஓகே. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இப்போ நாங்கள் இதுல உள்ள எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் எதை சாப்பிட போகிறோம்? அது சாரா 3 பேர் சேர்ந்து பம்பரம் மிட்டாயை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க.